வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பட்டன் மொபைல் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது 2 செட் ஆஃப் மொபைல் என்கிட்ட இருக்குது. ரெண்டும் தனித்தனி டைப்பு. இது ஒரு டைப்பு, அப்புறம் இது ஒரு டைப்பு. இப்போது இந்த 2 மொபைலில் இந்த டைப்பை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், 2 பேனல் சேர்ற இடம் நமக்கு தெரியுது. ஸ்க்ரூவை கழட்டிட்டு லைட்டாக அதை ஓப்பன் பண்ணாலே நமக்கு அந்த இது தானாக வந்துடும். அப்புறம் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு ட்வீசர் எடுத்து கரெக்டான இடத்த வச்சு அழுத்தணும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு மாடல் பாருங்கள், ஒரு சைனா மாடல் பாருங்கள். இது யார்கிட்டே நான் கழட்டி வச்சுருக்கேன். ஸ்க்ரூவை கழட்டினதும் அதுவே தானாக வந்துடுச்சு. இப்போ ட்வீசரை வச்சு மெல்ல பேட்டரியை கழட்டிட்டு போர்டை லைட்டாக தள்ளினாலே போதும், தானாக வெளியே வந்துடும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒன்று பார்த்தாச்சு, ரெண்டாவது பார்ப்போம். இந்த ஜியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும், நோக்கியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த கொஞ்சம் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் பேனலில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வெளியே இழுத்தோம்னா தனியாக வந்துடும். இதில் இந்த ஜாயின் பண்ணுற இடம் நமக்கு தெரியாது, உள்ளே தான் இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. இப்போது இந்த இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த போர்டை தனியாக வெளியே எடுத்துக்கலாம். எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறது நல்லது. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போது அடுத்து ஜியோவை பார்க்கலாம். இதுவும் அப்படி தான். ஸ்க்ரூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த செகண்ட் பேனலை வெளியே எடுக்கணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக கழட்ட முடியுமோ கழட்டிடணும், இல்லாட்டி அந்த பேனல் டேமேஜ் ஆயிரும். பார்த்தீங்களா? இவ்வளோ தான். இப்போ இந்த 2 நிறையா மெத்தட் இருக்குது. ஃப்ளிப்போனு அது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணியே நிறையா இது திறந்துக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த மெத்தடை பார்க்கலாம்.